பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? இதுவே நாம் செய்தால் நம்மை இப்படியா அமைதியாக விடுவார்கள்? தேடி வந்து தேளின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கிறார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான். விஷத்திற்கு விஷம் என்றைக்கும் மருந்தாகாது, மருந்து ஆகவும் முடியாது. அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள். இவற்றை எல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என் மேல் கோபமாகவும் தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு புரியும் நேரம் ஒன்று வரும். அப்போது என்னிடம் கண்ணீர் மல்க நன்றி கூறுவாய். உனக்காக உன் கடினத்தை தாங்க நான் உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் எதையும் யாரையும் கணித்து செயல்படாதே. உன் இயல்பில் இரு. உனக்கான பாதைகளுக்கு தெளிவு கிடைக்கும். ஆனால் சுதாரித்து சிந்தித்து செயல்படு. கவனமுடன் இரு, விழிப்புடன் எதிர்கொள். எல்லாவற்றையும் விண்ணையும் உனதாக்கிக் கொள்ளலாம். வசந்தமாகும் என நினைத்து காத்திருக்கும் காலம் உன்னிடத்தில் வரப்போகிறது. உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும். வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை நல்லதுக்கே காலம் இல்லை என்று புலம்புபவர்கள் தான் அதிகம். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறோம். பல வேளைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே இல்லை. பல நேரங்களில் நமக்கென்று தனி நீதியை வகுத்துக் கொள்கிறோம். நம்மை சுற்றியுள்ள நபர்களிடம், மனிதர்களிடம் சின்ன சின்ன பொய் சொல்கிறோம். ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதுண்டு. ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும். நம்மை பற்றி அவர் தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் காரணமாக இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க, வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த, நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க, அவர்கள் நம்மை நினைத்து கவலைப்படக்கூடாது என்பதற்காக என பல காரணங்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. உண்மையை சொல்லும் போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை. அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை உயர்கிறது, நம் மதிப்பை உயர்த்துகிறது. உண்மையை மட்டும் பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதனால் இனி தயக்கம் ஏதும் இன்றி உரக்க சொல்லுங்கள் உண்மையை. ஓர் இடத்தில் 1000 பசுக்கள் இருக்கின்றன. தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த 1000 பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகிறது. அதே போல் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்து விடும். வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து தப்ப முடியாது. வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமா என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு பார்ப்பதில்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து
செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான். ஆனால் உங்கள் செயல்களின் பலனை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்து விட்டான். நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா, இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாரும் கண்காணிப்பதில்லை. ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஐயோ, அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள். அக்கிரமம் செய்தவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறான். விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும். அப்போது அவனுக்கு பசி பரிசாக கிடைக்கும். இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை, இறைவன் வகுத்த நியதி. இதற்கு விதிவிலக்கு இல்லை. நீ என் உயிரான குழந்தை, நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல, அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே, அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு ஆசிர்வதிப்பேன். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். உனக்கான நிம்மதி என்னை நினைக்கும் போது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அது நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன். விடைகள் தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்ற வேதனையை உன் சாயப்பா அறிவேன். எதற்கும் அஞ்சாதே, என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டு வருகிறாய். அப்படிதான் நான் உன்னை பார்க்கும் நேரத்தை உணர்ந்தாய். உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்படாதே, உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகிறாய். இது என் பிள்ளைக்கு உன் சாயப்பா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணை நின்று காப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.